ஹாய், ஹலோ, வணக்கம். என் அன்பார்ந்த இயேசுவின் மக்களே, உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய சிறிய காணொளியை பல பேர் பார்க்கிறீர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் இன்றைய வசனமும் அப்படிதான் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். யார் அந்தி கிறிஸ்து? அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இருளில் இருக்கிறவர்களே அந்தி கிறிஸ்து. இந்த 2ஆம் அதிகாரத்திலே 1 யோவானிலே அந்த பூரா அந்த சாப்டரில் யோவான் சொல்லிக்கொண்டே வருகிறார். இருளில் இருப்பவன் யார்? கர்த்தரை அறியாதவன், பிதா குமாரனை அறியாதவன், கிறிஸ்துவை, இந்த வசனம் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம், கிறிஸ்துவை அல்ல, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறவன் அந்தி கிறிஸ்து, இருளில் இருக்கிறவன். நாம் அந்தி கிறிஸ்துவை போல போய் வேற எங்கேயும் தேட தேவையில்லை. யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறானோ அவனே அந்தி கிறிஸ்து என்று யோவான் சொல்லுகிறார். வேத வசனத்திலே அவர் முதல் அதிகாரத்திலே யோவான் 1 யோவானிலே யோவான் பல விஷயங்களை சொல்லுகிறார். ஒளியில் இருக்கிறவன், நீங்கள் ஒளியில் இருக்கிறவன் யார்? கர்த்தரை, பிதா குமாரனை நேசிக்கிறவன், அறிந்து கொள்கிறவன், வெளிப்படுத்துகிறவன் ஒளியில் இருக்கிறவன். மற்ற எல்லோரும் இருளில் இருக்கிறவர்கள் என்று 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இதே தான் சொல்லி கொண்டு வருகிறது. கடைசியில 22ஆம் வசனத்திலே ஒரே போட்டு விட்டார். அந்தி கிறிஸ்து யார்? கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது எத்தனை அந்தி கிறிஸ்து இருக்கிறார்கள் இந்த பூலோகத்திலே? கிறிஸ்துவை அல்ல என்று சொல்லிக்கொண்டு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு, அதனால்தான் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அகமதாபாத்திலே பிளேன் கிராஷ், விமான விபத்து, 260 பேர். மகாராஷ்டிராவிலே அந்த பாலம் உடைந்து அங்கு எத்தனையோ பேர். இன்னும் வெள்ளம் பெருகி கொண்டு இருக்கிறது. கர்நாடகாவில் எல்லா இடத்திலையும். இப்படி அழிந்து கொண்டு போனால் அதற்கு காரணம் என்ன என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. நேற்று ஒரு கணிப்பில் பார்த்தேன். இந்தோனேஷியா போன்ற நாடு, இந்தியாவிலும் 30 மில்லியன் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். இந்தோனேஷியா, அதற்கு தான் அடிக்கடி இப்பொழுது இந்தோனேஷியாவில் விபத்து இல்லை, பூகம்பம்